வணக்கம் நண்பா. தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு படம் இன்னைக்கும் பேச வைக்குது என்றால் அது பராசக்தி. இப்போ அந்த பராசக்தி படம் மீண்டும் சோஷியல் மீடியாவில் பெரிய டிஸ்கஷனுக்கு காரணமாக்கி இருக்குது. சமீபத்தில் ஏவிருக்கத வீரன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் லைனில் வைரலாக போச்சு. இந்த லைனை சினிமா ரைட்டர் மனோஜ் மேடி ஷேர் பண்ணினார். அதைவிட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போஸ்ட்டு ஏஜிவி பிரகாஷ்குமார் அவரே ரீபோஸ்ட் பண்ணியிருக்கார். ஜிவி பிரகாஷ் சாதாரணமாக எந்த கண்டென்ட்டையும் ரேண்டமாக ரீபோஸ்ட் பண்ண மாட்டார். அவர் ரீபோஸ்ட் பண்ணுறதுனா அந்த வரிகள் மியூசிக்கு கேட்ட எனர்ஜியோடு இருக்குது. பராசக்தி படத்தின் ஐடியாலஜி ஆன சோலுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் இந்த ரீபோஸ்ட்டு சினிமா லவர்ஸ் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. பராசக்தி ஒரு சாதாரண பழைய படம் கிடையாது. அது ஒரு காலத்தின் கோபம், பேச முடியாத மக்களோட குரல், கேள்வி கேட்க ஆரம்பித்த ஒரு சொசைட்டி. அந்த படத்தில் டயலாக்ஸ் ஃபேமஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற தாட் ப்ராசஸ் தான் அதிகதிக் பவர்ஃபுல். ஏவிருக்கத வீரன் மாதிரி வரிகள் அந்த சேம் ரெபலியன் ஃபீலை இன்னைக்கும் கேரி பண்ணுது. இன்னைக்கு பராசக்தி பற்றி மீண்டும் பேசப்படுறதுக்கு காரணம் சினிமாவோட ஐடியாலஜி டைம்லெஸ். மியூசிக் அண்ட் லிரிக்ஸுக்கு இன்னைக்கும் ரெலவன்ஸ். ஜிவி பிரகாஷ் மாதிரி இன்றைய ஜெனரேஷன் கம்போசர்களுக்கும் அது கனெக்ட் ஆகுது. அதனால்தான் பராசக்தி ஒரு படம் மட்டும் இல்லை, இன்னைக்கும் தொடரும் கான்வர்சேஷன். நண்பா, பராசக்தியை ஒரு ஓல்டு மூவின்னு பார்க்கறதை விட ஒரு தாட் மூவ்மெண்ட்டாக பாருங்க. இந்த அப்டேட் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதுபோல தமிழ் சினிமா டீப் அப்டேட்ஸ் வேண்டும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.